ஜெராக்ஸ் என்பதற்கு தமிழில் வழங்கப்படும் சொல் என்ன? இன்றைய மொழியறிவோம் பகுதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. இப்ப நீங்க ஒரு சாலையில போயிட்டே இருக்கீங்க. சாலைகள்ல நிறைய கடைகள் இரு பக்கத்திலும் இருக்கும். அப்படி நீங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு 4-5 கடைகளுக்கு ஒரு கடையா இந்த கடை கண்டிப்பாக இருக்கும். அப்படி என்ன கடை? அது மட்டும் இல்ல, இந்த கடையில எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி என்ன கடை? ஜெராக்ஸ் கடை. இந்த ஜெராக்ஸ் கடை ஏன் இவ்வளவு அதிக கடைகள் கொண்ட ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கான தேவை இன்றைய காலகட்டத்துல ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடைகள்ல மட்டும் இல்லாம, அதாவது சாலைகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள்ல மட்டும் இல்லாம, பெரிய பெரிய நிறுவனங்கள்ல, அலுவலகங்கள்ல கூட இந்த ஜெராக்ஸ் இயந்திரம் இருக்கு. இந்த ஜெராக்ஸ் இயந்திரத்திற்கு தமிழில் என்ன சொல்லுவது? இந்த ஜெராக்ஸ் இயந்திரம் என்ன செய்யுது அடிப்படையில? இப்ப நீங்க ஒரு காகிதத்தை அந்த ஜெராக்ஸ் இயந்திரத்துல வைக்கிறீங்க. அது என்ன செய்யுது? மறுபடியும் அதே காகிதத்தை பிரதி எடுத்து கொடுக்குது. அதான் அதோடைய வேலை. நீங்க ஒரே ஒரு பிரதியை மட்டும் எடுக்கலாம், அல்லது ஆயிரக்கணக்கான பிரதிகளை கூட எடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த பிரதி இருக்கு இல்லையா, இதற்கு நகல் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி நகல்களை உருவாக்கி தருவதனால இந்த ஜெராக்ஸ் இயந்திரத்திற்கு தமிழ்ல ரொம்ப அழகா நகலி அப்படிங்கிற அந்த பெயரை சூட்டி இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்த சொல் மட்டும் இல்ல, ஒளி நகல் அப்படிங்கிற ஒரு சொல்லும் முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம நகல் பொறி அப்படிங்கிற ஒரு சொல்லும் சொல்றாங்க. படியெடுப்பான் அப்படிங்கிற ஒரு சொல்லும் சொல்லப்படுது. இந்த சொற்கள் எல்லாம் இருந்தாலும் கேட்ட உடனேயே மனதில் பதிந்து போகக்கூடிய ஒரு சொல்லாக இந்த நகலி என்கிற சொல் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப சுருக்கமாகவும் அழகாகவும் ஈரசை சொல்லாகவும் இருக்கு. இன்றைய மொழியறிவோம் பகுதி ரொம்ப பயனுள்ள ஒரு மொழியறிவோம் பகுதியாக கண்டிப்பாக இருந்திருக்கும். மீண்டும் நாளைய மொழியறிவோம் பகுதியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.